வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற ரவையை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட எடுத்துக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது நீங்கள் ரவையை வச்சு தான் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே என்ன ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெசிபி வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. இது வறுக்காத ரவை, வறுத்த ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் வந்துட்டு எடுத்துக்கலாம். இது போல் சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தக்காளி வந்துட்டு இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறலாங்க. தயிர் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். அந்த தயிரோட புளிப்பு சுவை வந்துட்டு நல்லாயிருக்கும். இது போல் நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை கூட 1/2 கப் அளவுக்கு நல்லா வந்துட்டு சூடான தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். நம்ம ரவை வந்துட்டு எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தேவைப்படுங்க. அந்த அளவு வந்துட்டு இது போல் கலந்து கொடுத்து மாவு ரெடி பண்ணும் பொழுது அந்த தண்ணியோட அளவு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். இது போல் திக்கான பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஓரமாக வச்சுட்டு இது போல் ஒரு பனியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவா மிக்ஸை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் வேகிற மாதிரி இது போல் திருப்பி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துக்கலாம். மறுபக்கம் திருப்பி கொடுத்து ஒரு நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். நீங்கள் இப்படியே சாப்பிட்றனா கூட சாஸ் ஏதாவது வந்துட்டு சட்னி ஏதாவது தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இது போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்கவே வேணாம். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிற க்ரீன் சில்லிலலாம் காரம் இருக்குங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கெச்சப் இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு கூட சேர்த்து ஒரு 2 தக்காளியை வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாகவே சேர்த்துடலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பு வந்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பணியாரத்தை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த சாஸ் எல்லாம் வந்துட்டு அந்த முக்குலியில் நல்லாவே இறங்கிரும். ரொம்ப சுவையாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறக்கே என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில்லி சிக்கனோட டேஸ்ட் இருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்துட்டு தூவிக்கலாம். தூவிட்டு அவ்வளோதான், நமக்கு தேவைக்கேற்ப எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. இது நீங்கள் டீ காஃபி கூடயும் சாப்பிட்லாம், இல்லாட்டினா டிஃபனாக கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.